பெறுவதற்கு ஏணிகளாக நின்று அவர்களை முதுகு மேல் தாங்கி அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெற அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற மை டியர் அசோசியேஷன் மெம்பர்ஸ். ஆக்சுவலா இப்ப நம்ம கதை சொல்லணும்னாக்கா கதையும் சொல்லிட்டாங்க, பழமொழி சொல்லணும்னா பழமொழியை சொல்லிட்டாங்க. இது நம்ம ஒரு பக்கம் அசோசியேஷன் வளருதுன்னா ஒரு பக்கம் என்னுடைய சுமைகளும் குறைகிறது. எப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் எல்லாரையும் புகழ்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன், புகழ்ந்தே ஆகணும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆனர் பண்ற ஒரு டைம் இருக்குது, அடுத்த 4 மணி நேரம், அதான் முக்கியமான நேரம். நான் பேசி முடிச்ச உடனே தலைவர் பேசி முடிச்சிட்டாரு கிளம்பிடலாம், நம்மளை கண்டுக்க மாட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. இதுல முக்கியமான தருணமே வந்து நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ இங்க வந்திருக்கிற டோனார்ஸுக்கு, பெஸ்ட் எக்ஸிகியூட்டிவ்க்கு, பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு எல்லாத்துக்கும் ஆனர் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க எல்லாம் இருந்து அவர்களுக்கு உற்சாகமா கைத்தட்டல் கொடுத்தாதான் இப்ப இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் 10,000 ஹாஸ்டலா நம்ம மாற முடியும். அது வரைக்கும் நீங்க எல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஒரு இறை வணக்கத்தோடு ஆரம்பிப்போம். ஒருமையுடன் எனது திருமலரடி மறவாது நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரு நினைது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வுதனில் நான் வாழ்ந்திட வேண்டும். இது அடுத்த ஒரு 3 லைன் வந்து இந்து கடவுளோடது. அந்த அடுத்த 3 லைனுக்கு நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதத்தை சார்ந்த கடவுளை நீங்க வேண்டிக்கலாம். ஆனா கோரிக்கைகள் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஒருமையுடன் எனது திருமலரடி, 100% கான்சென்ட்ரேஷனோட ஒரு கடவுளை வணங்குங்க. அந்த மாதிரி 100% கான்சென்ட்ரேஷனோட முழு நம்பிக்கையோட கடவுளை யாரு வணங்குறாங்களோ அந்த மாதிரி நபர்கள் கூட நான் சேர்ந்து இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு பில்டிங் ஓனர்கிட்ட போய் பேசிட்டு வந்திருப்போம், நம்மளும் தெரியாம சொல்லிடுவோம் 1 லட்சம் வாடகை 5 லட்சம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். நல்லா கை தட்டுறாரு ஒருத்தர். 1 லட்சம் வாடகை 5 லட்சம் அட்வான்ஸ் சொல்லிடுவோம். அப்படியா, ஏன் அவ்வளவு கூட பேசணும் நீ, அது 50,000 தானே ஒருத்தது, 3 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தா போதுமே அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் அப்படியே நைஸா இன்னொரு கேள்வியும் கேட்டுருவாங்க. என்ன கேட்பாங்க? எந்த புரோக்கர் மூலியமா பேசினேன்? அவங்க கிட்ட பேசினேன். அப்படியா, சரி நான் ஒண்ணு பண்றேன், அந்த ஏரியா வார்டு மெம்பர் யாரு, இல்ல அந்த ஏரியா கவுன்சிலர் யாரு, அவரை பிடிச்சிட்டு ஏன்பா இன்னும் ரொம்ப கம்மியான வாடகை அந்த பில்டிங் ஓனர் கொடுத்துருக்காங்க, இங்க என்ன சொன்னோம், என்னத்துக்கு அவ்வளவு அதிகமா வாங்கணும்னு சொல்லிட்டோம். அங்க போய் என்ன சொல்லுவோம், ஏன் அவங்க அந்த பில்டிங் ஓனர் கிட்ட இவ்வளவு அதிகமா கம்மியான வாடகை அவங்க கொடுத்துருக்காங்க, நான் 1.5 லட்சம் தரேன், 10 லட்சம் அட்வான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அந்த பில்டிங்க நம்ம அசோசியேஷன் இல்லாத நான் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம மக்கள்லாம் இப்ப குடும்பம் ஆயிட்டோம், நம்ம பண்றது இல்ல அதெல்லாம். அது மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாம வேண்டும். ஓகேங்களா? பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். பெருநெறின்னா ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், 4 பேருக்கு உதவணும், 4 பேருக்கு ஒரு சான்றாக நம்ம இருக்கணும், நல்ல ஒரு தொழில் பண்ணணும், ஒரு சர்வீஸா பண்ணணும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதமான பேய்னா அந்த மதத்தின் பெயரால், மதத்தை நம்புங்கள், அந்த மதத்தின் பெயரால் பேய் பிடித்து ஆடக்கூடாது. எந்த மதத்தையும் வந்து வெறி கொள்ளக்கூடாது. என்னுடைய மதம், என்னுடைய நெறி, பெருநெறி பிடித்து இருக்க வேண்டும். இதுக்கு அடுத்த லைன் தான் ரொம்ப சிறப்பான ஒரு லைனா இருக்கும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். இங்க பாருங்க, நிதி பினான்ஸ், மதி அறிவு. அறிவு ஃபர்ஸ்ட் வேணுமா, பணம் ஃபர்ஸ்ட் வேணுமா? அறிவு இருந்து பணம் வந்தா அது எப்படி இருக்கும்? பணம் வந்துட்டு அறிவு வந்தா அது என்ன ஆகும்? வள்ளலார் திருவருட்பால எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு பாருங்க. மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். எனக்கு அறிவை கொடு, எனக்கு அறிவை கொடுத்ததுக்கு அப்புறம் உன் கருணை என்ற நிதி கொடு. அப்பதான் இந்த அறிவை வச்சுக்கின்னு நீ கொடுக்கிற நிதிய இங்க இருக்கக்கூடிய திரு டில்லி மாதிரி, திரு பிள்ளை மாதிரி, திரு நம்ம சுரேஷ் மாதிரி, நம்ம மது மாதிரி பல்வேறு மக்கள்லாம் வந்து வாரி வாரி அசோசியேஷன் கொடுப்பாங்க. மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும் சொல்லிட்டாருங்களா? மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். அதுக்கு அடுத்த என்ன பாருங்க, எனக்கு அறிவு இருக்குது, பணம் இருக்குது. அறிவும் பணமும் இருந்தால் நான் வாழ வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும்? அந்த பணத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன வேண்டும்? நோயற்ற வாழ்வு வேண்டும். என்ன அழகா பேசியிருக்காரு பாருங்க. மதி வேண்டும்,
நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வதனில் நான் வாழ்ந்திட வேண்டும். அழகான வார்த்தைகள். இதை தவிர நம்ம என்ன எதிர்பார்க்க போறோம் கடவுள்கிட்ட? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடு, நல்ல தொழில் கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல பணத்தை கொடு, நல்ல உடல் கொடு. இதுதானே வேணும். இதோட போதுமா? கதா காலட்சேபம் போதும் இல்ல? அடுத்து நம்ம கதைக்கு வந்துடலாமா? ரைட். இப்போது விடுதி உரிமையாளர்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? மாற்றம் இல்லை, புரட்சி என்ன? இந்த விடுதி உரிமையாளர்கள் மாபெரும் புரட்சியை இந்த சமுதாயத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு சாதாரண புரட்சி அல்ல, ஒரு சாதாரண புரட்சி அல்ல. இந்த தமிழ் புரியாத இருக்காங்க, கேட்டுக்கங்க, கையை தூக்குங்க. புரியலனா நான் కొంచెం తెలుగులో మాట్లాడుతాను. అక్కడక్కడ మీకు అర్థం అవ్వలేదంటే అక్కడి నుంచి సైజ్ ఇవ్వండి. సార్ ఈ పర్టికులర్ వర్డ్ నాకు అర్థం కాలేదని చెప్పండి. మీకు పక్కన ఉండేవాళ్ళు చాలా బాగా తమిళ తెలుసునమ్మా అర్థమా వాళ్ళ దగ్గర అడిగితే వాళ్ళు ట్రాన్స్లేట్ చేస్తారు. ரைட். நீங்க எங்க கை தூக்கினாலும் எங்க இருந்தாலும் என் கண்ணுக்கு வந்துடும். ஓகே ரைட். இந்த சமுதாயத்துல ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கிய ஒரு தொழிலுக்கு, ஒரு சர்வீஸுக்கு, ஒரு சிந்தனைக்கு உரியவர்கள் விடுதி உரிமையாளர்கள். ஒன்னொன்னா சொல்றேன் கேட்டுக்க. இப்போ ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்று விடுதிகள் என்ற ஒரு கான்செப்ட், ஹாஸ்டல் என்ற ஒரு கான்செப்ட் வந்த அப்புறம் இன்னைக்கு தமிழகத்துல பணிபுரியும் மகளிருடைய எண்ணிக்கை 42%. 42% பணிபுரிகிற